கிருஷ்ணர் உபதேசங்கள் வாழ்வியல் நியதி. பகுதி 1. அறிமுகம் மற்றும் மனித வாழ்க்கையின் நோக்கம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பகிர்ந்து கொள்ளப் போகும் தலைப்பு கிருஷ்ணர் உபதேசங்கள் வாழ்வியல் நியதியூர். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் ஒரு கேள்வியை ஏதோ ஒரு கட்டத்தில் கேட்டிருப்பார். நான் ஏன் பிறந்தேன்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஏன் இவ்வளவு சோதனைகள் வருகின்றன? இந்த கேள்விகளுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் தெளிவான பதில்களை வழங்கியுள்ளார். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் மனம் தளர்ந்த அர்ஜுனனுக்கு அவர் கூறிய உபதேசங்கள் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக உள்ளன. வாழ்க்கை என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதற்கோ புகழ் பெறுவதற்கோ மட்டுமல்ல. மனிதன் தர்மத்தோடு வாழ வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், மன அமைதியை அடைய வேண்டும் என்பதே வாழ்க்கையின் உண்மையான நோக்கம். இன்று பலரிடம் பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்கின்றன, ஆனால் மன அமைதி இல்லை. காரணம், வெளிப்புற வெற்றியை மட்டுமே தேடி ஓடுகிறோம், உள்ளார்ந்த அமைதியை மறந்துவிடுகிறோம். கிருஷ்ணர் கூறுகிறார், மனிதனின் உண்மையான எதிரி வெளியிலே, அவரது கட்டுப்பாடற்ற மனமே அவரது மிகப்பெரிய எதிரி. அதே மனதை ஒழுங்குபடுத்தினால் அதுவே சிறந்த நண்பனாக மாறும். நமது வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. வெற்றி நம்பிக்கையை கற்றுத்தருகிறது, தோல்வி பொறுமையை கற்றுத்தருகிறது. துன்பம் இறைவனை நினைக்கச் செய்கிறது, இன்பம் நன்றியுணர்வை வளர்க்கிறது. அதனால் வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். இதுவே கிருஷ்ணரின் வாழ்க்கை தத்துவத்தின் அடிப்படை. இந்த உரையின் அடுத்த பகுதிகளில் கடமை, கர்மா, மனக்கட்டுப்பாடு, பக்தி, தர்மம், கோபம், ஆசை, மன்னிப்பு, இறைநம்பிக்கை மற்றும் வாழ்வில் வெற்றி பெறும் வழிகள் குறித்து பகவத்கீதையின் ஆழமான கருத்துக்களை விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் அருள் அனைவருக்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகுதி 2. கர்மயோகம் மற்றும் கடமையின் மகத்துவம். முந்தைய பகுதியில் மனித வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் மிக முக்கியமாக வலியுறுத்திய கர்மயோகம் பற்றி பார்ப்போம். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் தன் சொந்த உறவினர்களையும் குருமார்களையும் எதிர்த்து போரிட வேண்டிய நிலை ஏற்பட்டபோது அர்ஜுனன் மனம் உடைந்தான். கையில் இருந்த காண்டீப வில் நழுவியது. இந்த போர் எனக்கு வேண்டாம் என்று கூறி அவன் தளர்ந்தான். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் கூறிய உபதேசம் இன்று வரை மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறது. உனக்கு உரிமை இருப்பது செயலில் மட்டுமே, அதன் பலனில் அல்லையோ. இந்த ஒரு உபதேசம் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. இன்று நாம் எந்தச் செயலையும் தொடங்கும் முன்பே அதன் பலனைப் பற்றி கவலைப்படுகிறோம். நான் வெற்றி பெறுவேனா? மக்கள் என்ன நினைப்பார்கள்? எனக்கு லாபம் கிடைக்குமா என்ற எண்ணங்களே நம்மை பலவீனப்படுத்துகின்றன. ஆனால் கிருஷ்ணர் கூறுவது வேறு. உன்னால் முடிந்த அளவு நேர்மையாகவும் முழு அர்ப்பணிப்புடனும் உன் கடமையைச் செய். பலன் சரியான நேரத்தில் வரும். அது உன் முயற்சி, காலம், சூழ்நிலை மற்றும் இறையருள் ஆகியவற்றின் இணைப்பாக அமையும். ஒரு விவசாயி விதை விதைக்கிறார். தினமும் நிலத்தை பராமரிக்கிறார். தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஆனால் விதை முளைக்க வேண்டிய நேரத்தை அவர் கட்டளையிட முடியாது. பொறுமையுடன் தனது கடமையைச் செய்கிறார். அதுபோல மனிதனும் முயற்சியைச் செய்ய வேண்டும், பலனைப் பற்றிய அதிகமான கவலையை விட வேண்டும். கர்மயோகம் என்பது வெறும் வேலை செய்வது அல்ல. எந்தச் செயலையும் சுயநலமின்றி, நேர்மையுடன், அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்வதே கர்மயோகம். ஒரு ஆசிரியர் மாணவர்களை அன்புடன் கற்பிக்கிறார். ஒரு மருத்துவர் நோயாளியை கருணையுடன் சிகிச்சை அளிக்கிறார். ஒரு தாய் தனது குழந்தையை எதிர்பார்ப்பின்றி வளர்க்கிறார். இவை அனைத்தும் கர்மயோகத்தின் சிறந்த எடுத்துக்காட்டுகள். கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார், செயலற்ற வாழ்க்கை மனிதனை முன்னேற்றாது. தவறுகள் நடந்தாலும் செயல்படுபவனுக்கே அனுபவம் கிடைக்கும்,
அனுபவம் ஞானமாக மாறும். வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் அது நம்மை நிறுத்துவதற்காக அல்ல, மேலும் வலிமையுடன் முன்னேற கற்றுக் கொடுக்கத்தான். எனவே நம் கடமையை இறைவனுக்கு அர்ப்பணிப்பாக எண்ணி செய்தால் வேலை ஒரு சுமையாக இல்லாமல் ஒரு வழிபாடாக மாறும். நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் நம்முடைய குணத்தை வடிவமைக்கிறது. நல்ல குணம் நல்ல வாழ்க்கையை உருவாக்குகிறது. அதுவே கர்மயோகத்தின் உண்மையான பலன். இன்று முதல் ஒரு சிறிய மாற்றத்தை முயற்சி செய்யுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் இது என் கடமை, இதை சிறப்பாகச் செய்வதே என் பொறுப்பு என்ற மனநிலையுடன் செய்யுங்கள். பலன் தாமதமாக வந்தாலும் மனம் தளர வேண்டாம். பகவான் கிருஷ்ணரின் கர்மயோக உபதேசம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் இதுதான். கடமையை முழு மனதுடன் செய். பலனை இறைவனிடம் ஒப்படை. கவலை குறையும், மன அமைதி பெருகும். அடுத்த பகுதியில் மனிதனின் நண்பனும் எதிரியுமான மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று பகவான் கிருஷ்ணர் கூறிய ஆழமான உபதேசங்களை பார்ப்போம். ஸ்ரீகிருஷ்ணர் திருவருள் அனைவருக்கும் என்றும் கிடைக்கட்டும். கிருஷ்ணர் உபதேசங்கள் வாழ்வியல் நியதி. பகுதி 3. மனதைக் கட்டுப்படுத்தும் கிருஷ்ணரின் உபதேசங்கள். முந்தைய பகுதியில் கர்மயோகம் மற்றும் கடமையின் மகத்துவத்தை பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய போர்க்களமான மனதை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறிய உபதேசங்களை அறிந்து கொள்வோம். பகவத்கீதையில் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறான். கிருஷ்ணா, மனம் மிகவும் சஞ்சலமானது. காற்றைப் போல அலை பாய்கிறது. அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அதற்கு பகவான் புன்னகையுடன் பதிலளிக்கிறார். ஆம் அர்ஜுனா, மனம் சஞ்சலமானதுதான். ஆனால் தொடர்ச்சியான பயிற்சியாலும் பற்றின்மையாலும் அதை அடக்க முடியும். இந்த ஒரு உபதேசம் இன்றைய காலத்திற்கும் மிகவும் பொருத்தமானது. இன்று நம்மை அதிகம் சோர்வடையச் செய்வது உடல் உழைப்பு அல்ல, மன அழுத்தம்தான். கடந்த காலத்தின் வருத்தங்களும் எதிர்காலத்தின் பயங்களும் நிகழ்காலத்தின் அமைதியை பறித்துவிடுகின்றன. கிருஷ்ணர் கூறுகிறார், நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள். நேற்று நடந்ததை மாற்ற முடியாது. நாளை என்ன நடக்கும் என்பதை முழுமையாக அறிய முடியாது. ஆனால் இன்று நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதே நமது எதிர்காலத்தை உருவாக்குகிறது. மனம் ஒரு கட்டுப்பாடற்ற குதிரையைப் போன்றது. அதை விடுவிட்டால் எங்கு வேண்டுமானாலும் ஓடிவிடும். ஆனால் சரியான திசையில் வழிநடத்தினால் அதுவே நம்மை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். மனதை கட்டுப்படுத்துவதற்கான சில எளிய வழிகளை கிருஷ்ணரின் உபதேசங்கள் நமக்கு காட்டுகின்றன. முதலாவது தியானம். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைப்பது மனதை நிலைநிறுத்துகிறது. இரண்டாவது நல்ல எண்ணங்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ அதைப் போன்றே நமது வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது. எதிர்மறை எண்ணங்கள் பயத்தையும் கோபத்தையும் வளர்க்கும், நல்ல எண்ணங்கள் நம்பிக்கையையும் அமைதியையும் தரும். மூன்றாவது புலனடக்கம். கண்கள், காதுகள், நாக்கு, மனம் ஆகியவற்றை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். நாம் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை பேசுகிறோம் என்பவை மனதின் தரத்தை நிர்ணயிக்கின்றன. கிருஷ்ணர் மேலும் ஒரு எச்சரிக்கையையும் கூறுகிறார். ஒரு ஆசை நிறைவேறாவிட்டால் கோபம் வருகிறது. கோபம் வந்தால் சிந்தனை மங்குகிறது. சிந்தனை மங்கினால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. இறுதியில் மனிதன் தன் அமைதியையும் அறிவையும் இழக்கிறான். எனவே மனதை வெல்ல வேண்டுமெனில் முதலில் ஆசைகளுக்கும் கோபத்துக்கும் அடிமையாகாமல் இருக்க வேண்டும். ஒரு சிறிய கதையை நினைத்துப் பாருங்கள். 2 ஓநாய்கள் நம் மனத்திற்குள் வாழ்கின்றன என்று ஒரு ஞானி கூறினார். ஒன்று அன்பு, பொறுமை, கருணை, உண்மை ஆகியவற்றைக் கொண்டது. மற்றொன்று கோபம், பொறாமை, பேராசை, வெறுப்பு ஆகியவற்றைக் கொண்டது. ஒரு சிறுவன் கேட்டான், இதில் எது வெல்லும்? ஞானி சிரித்தபடி கூறினார், நீ எதற்கு உணவளிக்கிறாயோ அதுதான் வெல்லும். அதேபோல நம் மனத்தில் எந்த எண்ணங்களை வளர்க்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையை உருவாக்குகிறது. வெளி உலகை வெல்வதை விட
தன் மனதை வெல்வதே மிகப்பெரிய வெற்றி என்று கிருஷ்ணர் நமக்கு கற்றுத்தருகிறார். தினமும் சில நிமிடங்கள் இறைவனை நினைத்து நல்ல சிந்தனைகளை வளர்த்து பொறுமையுடன் வாழ முயற்சி செய்தால் மன அமைதி நம்மை தேடி வரும். தன் மனதை வென்றவன் உலகையே வென்றவன் என்ற உண்மையை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அடுத்த பகுதியில் தர்மம், பக்தி மற்றும் மனித உறவுகள் குறித்து பகவான் கிருஷ்ணர் கூறிய அரிய உபதேசங்களை விரிவாக பார்ப்போம். பகுதி 4, தர்மம், பக்தி மற்றும் மனித உறவுகள். இதுவரை கர்மயோகம் மற்றும் மனதை கட்டுப்படுத்தும் வழிகளைப் பற்றி அறிந்தோம். இந்த பகுதியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறிய தர்மம், பக்தி மற்றும் மனித உறவுகளின் மகத்துவம் குறித்து சிந்திப்போம். மகாபாரதம் முழுவதும் நாம் காணும் ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், கிருஷ்ணர் எப்போதும் தர்மத்தின் பக்கமே நின்றார். அவர் ஒருவரின் செல்வத்தையோ அதிகாரத்தையோ பலத்தையோ பார்த்து துணை நிற்கவில்லை. உண்மையும் நீதியும் இருக்கும் இடத்தில்தான் அவர் இருந்தார். அதனால்தான் அவர் கூறுகிறார், எப்போது தர்மம் குறைகிறதோ அதர்மம் அதிகரிக்கிறதோ அப்போது நான் அவதரிக்கிறேன். இந்த உபதேசம் ஒரு காலத்திற்கானது அல்ல, எல்லா காலங்களுக்கும் பொருந்தும். இன்று நம் வாழ்க்கையிலும் பல சோதனைகள் வருகின்றன. சில நேரங்களில் உண்மையாக நடப்பதால் இழப்பு ஏற்படுவது போல தோன்றலாம். பொய் பேசுபவர்கள் முன்னேறுவதாகவும் தோன்றலாம். ஆனால் அது தற்காலிகம். தர்மத்தின் பாதை சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். ஆனால் அதன் முடிவு அமைதியும் மரியாதையும் நிறைந்ததாக இருக்கும். கிருஷ்ணர் பக்தியை பற்றியும் மிகவும் அழகாக விளக்குகிறார். பக்தி என்பது வெறும் கோவிலுக்குச் செல்வது அல்லது பூஜை செய்வது மட்டும் அல்ல, ஒவ்வொரு செயலிலும் இறைவனை நினைத்து நேர்மையுடனும் கருணையுடனும் வாழ்வதே உண்மையான பக்தி. ஒரு பசியால் வாடும் மனிதனுக்கு உணவளிப்பதும் பக்திதான். துன்பத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் சொல்வதும் பக்திதான். பெற்றோரை மதிப்பதும் ஆசிரியரை கௌரவிப்பதும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வதும் பக்தியின் வெளிப்பாடுகளே. பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறும் ஒரு அற்புதமான வாக்கியம், ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம் அல்லது சிறிதளவு தண்ணீரை கூட தூய மனதுடன் எனக்கு அர்ப்பணித்தால் அதை நான் அன்புடன் ஏற்றுக்கொள்வேன். இதன் பொருள், இறைவன் பொருளின் மதிப்பை பார்ப்பதில்லை, மனத்தின் தூய்மையை பார்க்கிறார். மனித உறவுகளைப் பற்றியும் கிருஷ்ணர் நமக்கு ஆழமான பாடங்களை கற்பிக்கிறார். ஒரு குடும்பம் அன்பால் நிலைக்கிறது. ஒரு நட்பு நம்பிக்கையால் நிலைக்கிறது. ஒரு சமூகம் தர்மத்தால் நிலைக்கிறது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உறவை உருவாக்கலாம், அதே வார்த்தை ஒரு உறவை உடைக்கவும் முடியும். எனவே பேசுவதற்கு முன் யோசிக்க வேண்டும். கோபத்தில் பேசப்படும் ஒரு நொடியின் வார்த்தை பல ஆண்டுகளாக உருவான உறவை கூட காயப்படுத்திவிடும். மன்னிக்கும் குணம் மனிதனை உயர்த்துகிறது. பழிவாங்கும் எண்ணம் மன அமைதியை பறிக்கிறது. கிருஷ்ணரின் வாழ்க்கையை பார்த்தால் பல அவமானங்களையும் சவால்களையும் அவர் ஞானத்தாலும் பொறுமையாலும் சமாளித்ததை காணலாம். நாம் தினமும் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்று நான் யாருக்காவது நன்மை செய்தேனா? யாருடைய மனதையாவது காயப்படுத்திவிட்டேனா? என் செயல்கள் தர்மத்தின் வழியிலா? இந்த கேள்விகளுக்கான நேர்மையான பதிலே நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றும். நாம் தர்மத்தை தேர்ந்தெடுக்கும்போது இறைவன் நம்முடன் இருப்பார். நாம் அன்பை தேர்ந்தெடுக்கும்போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் பக்தியை தேர்ந்தெடுக்கும்போது மனம் அமைதியை அடையும். இதுவே ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு கற்றுத்தரும் அழியாத வாழ்க்கை பாடமாகும். அடுத்த பகுதியில் கோபம், ஆசை, அகங்காரம் ஆகியவை மனிதனை எவ்வாறு வீழ்த்துகின்றன, அவற்றை எவ்வாறு வெல்வது என்பதை பகவான் கிருஷ்ணரின் உபதேசங்களின் மூலம் விரிவாக பார்ப்போம். ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா. பகுதி 5, கோபம், ஆசை, அகங்காரம் மற்றும் அவற்றை வெல்லும் வழிகள். இதுவரை கர்மயோகம், மனக்கட்டுப்பாடு, தர்மம் மற்றும் பக்தி குறித்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களை அறிந்தோம். இந்த பகுதியில் மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் 3 முக்கிய எதிரிகளைப் பற்றி பார்ப்போம். அவை ஆசை, கோபம், அகங்காரம். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் மிகவும் ஆழமான ஒரு உண்மையை கூறுகிறார்.
ஆசையிலிருந்து கோபம் பிறக்கிறது. கோபத்திலிருந்து மயக்கம் உண்டாகிறது. மயக்கத்தால் நினைவாற்றல் கெடுகிறது. நினைவாற்றல் கெட்டால் புத்தி அழிகிறது. புத்தி அழிந்தால் மனிதன் வீழ்கிறான். இந்த உபதேசம் இன்றும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் உண்மையாகவே நிகழ்கிறது. ஒரு சிறிய ஆசை தவறல்ல, ஆனால் அளவுக்கு மீறிய ஆசை மன அமைதியை பறித்துவிடும். இன்று ஒருவர் நல்ல வீடு வேண்டும் என்று விரும்புகிறார். அது இயல்பானது. ஆனால் மற்றவரிடம் இருப்பதை பார்த்து பொறாமையால் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று எண்ணினால் அந்த ஆசை பேராசையாக மாறுகிறது. பேராசை வந்த இடத்தில் நிம்மதி நீங்கிவிடுகிறது. அதேபோல் நம் விருப்பம் நிறைவேறாத போது கோபம் உருவாகிறது. கோபத்தில் மனிதன் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறான். செய்யக்கூடாத செயல்களைச் செய்கிறான். ஒரு நிமிட கோபம் பல ஆண்டுகளாக கட்டிய உறவுகளையும் நம்பிக்கையையும் சிதைத்துவிடும். அதனால்தான் கிருஷ்ணர் கோபத்தை ஒரு தீயுடன் ஒப்பிடுகிறார். தீ முதலில் எரிப்பது அதை ஏந்தியிருப்பவரையே. அதுபோல கோபம் முதலில் நம் மன அமைதியையே அழிக்கிறது. மூன்றாவது எதிரி அகங்காரம். அறிவு இருந்தாலும் பணிவு இல்லையெனில் அந்த அறிவால் பயன் இல்லை. செல்வம் இருந்தாலும் கருணை இல்லையெனில் அந்தச் செல்வம் நிலைக்காது. மகாபாரதத்தில் துரியோதனனின் மிகப்பெரிய பலவீனம் அவனது அகங்காரம்தான். நல்ல அறிவுரைகள் பலமுறை கூறப்பட்டும் நான் மட்டுமே சரி என்ற எண்ணம் அவனை அழிவின் பாதைக்கு அழைத்துச் சென்றது. ஆனால் அர்ஜுனன் வேறுபட்டவன். அவன் குழப்பமடைந்தபோது தன் அறியாமையே ஒப்புக்கொண்டு, கிருஷ்ணா, எனக்கு வழிகாட்டு என்று பணிவுடன் கேட்டான். அந்த பணிவே அவனை ஞானத்தின் உச்சிக்குக் கொண்டு சென்றது. நம் வாழ்க்கையிலும் சில கேள்விகளை அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த கோபம் உண்மையில் தேவையா? இந்த ஆசை என் வாழ்க்கையை உயர்த்துகிறதா, இல்லையா என்னை அடிமையாக்குகிறதா? நான் சாதித்தது என் முயற்சியால் மட்டுமா, அல்லது இறைவனின் அருளும் பலரின் உதவியும் அதில் உள்ளதா? இந்த கேள்விகள் நம்மை அகங்காரத்திலிருந்து காக்கும். கிருஷ்ணர் கூறுவது, உண்மையான வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வது அல்ல, தன்னைத்தானே வெல்வதுதான். ஆசையை அடக்குபவன் சுதந்திரமாக வாழ்கிறான். கோபத்தை வெல்பவன் அமைதியாக வாழ்கிறான். அகங்காரத்தை விடுபவன் இறையருளை எளிதில் உணர்கிறான். இதுவே வாழ்வியல் உயர்ந்த பாதை. ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்லும் முன் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். இன்று நான் யாரிடமும் கோபமாக நடந்து கொண்டேனா? என் வார்த்தைகளால் யாருடைய மனதையும் காயப்படுத்தினேனோ? நாளை நான் இன்னும் நல்ல மனிதனாக வாழ என்ன மாற்றம் செய்யலாம்? இந்தச் சிறிய சுயபரிசோதனையே பெரிய ஆன்மீக வளர்ச்சிக்கான முதல் படியாகும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நம் மனம் அமைதியடையும், உறவுகள் வளரும், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். அடுத்த மற்றும் இறுதி பகுதியில் வாழ்வியல் நியதி, இறைவனிடம் முழு சரணாகதி மற்றும் பகவான் கிருஷ்ணர். பகுதி 6 சரணாகதி, வாழ்வியல் நியதி மற்றும் நிறைவுரை. அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, இதுவரை நாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கர்மயோகம், மனக்கட்டுப்பாடு, தர்மம், பக்தி, ஆசை, கோபம் மற்றும் அகங்காரம் பற்றிய உபதேசங்களை விரிவாக அறிந்தோம். இப்போது இந்த தொடரின் இறுதிப் பகுதிக்கு வந்திருக்கிறோம். பகவத்கீதையின் இறுதியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மனித குலத்திற்கு அழியாத ஒரு வாக்குறுதியை அளிக்கிறார். அனைத்து பற்றுகளையும் விட்டுவிட்டு என்னையே முழுமையாக சரணடை. நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் காப்பாற்றுவேன். கவலைப்படாதே ஹூட். இந்த உபதேசம் உலக வாழ்க்கையை விட்டு ஓடச் சொல்வதல்ல, மாறாக வாழ்க்கையின் சுமைகளை தனியாகச் சுமக்க வேண்டியதில்லை என்பதை கூறுகிறது. நாம் முயற்சி செய்ய வேண்டும். கடமையைச் செய்ய வேண்டும். தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். ஆனால் நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவற்றை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயல்கிறோம். அதனால்தான் கவலை அதிகரிக்கிறது. ஆனால் கிருஷ்ணர் சொல்லும் வழி வேறு. முயற்சி உன்னுடையது, முடிவு என்னுடையது. இந்த எண்ணம் மனதில் வந்துவிட்டால் பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கையின் நியதி என்ன?
பிறந்த அனைவரும் ஒரு நாள் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும். செல்வம், புகழ், பதவி, அதிகாரம் எதுவும் நம்முடன் வராது. நம்முடன் வருவது ஒன்றே ஒன்று. அது நாம் செய்த நற்செயல்கள், நாம் பகிர்ந்த அன்பு, நாம் காத்த தர்மம். அதனால்தான் கிருஷ்ணர் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழச் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் இறைவனை நினையுங்கள். பெற்றோருக்கு மரியாதை செலுத்துங்கள். உண்மையை பேசுங்கள். உழைப்பை நேசியுங்கள். யாருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ தீங்கு செய்யாதீர்கள். முடிந்தவரை ஒருவருக்கு ஒரு உதவியாவது செய்யுங்கள். ஒரு பசியானவருக்கு உணவு கொடுங்கள். ஒரு துன்பப்படும் மனதிற்கு ஆறுதல் கூறுங்கள். ஒரு நல்ல வார்த்தை பேசுங்கள். இவை அனைத்தும் இறைவனுக்குச் செய்யும் பூஜைகளே. குருக்ஷேத்திரம் என்பது ஒரு போர்க்களம் மட்டுமல்ல. ஒவ்வொரு மனிதனின் மனமும் ஒரு குருக்ஷேத்திரம்தான். நல்ல எண்ணங்களுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் இடையே தினமும் போர் நடக்கிறது. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே போராட்டம் நடக்கிறது. அந்தப் போரில் வெற்றி பெறும் ஆயுதம் பணமல்ல, அதிகாரமல்ல. அறிவோடு சேர்ந்த பணிவு, தர்மம், பக்தி, மன உறுதி இவையே உண்மையான ஆயுதங்கள். அர்ஜுனன் வென்றதற்குக் காரணம் அவனுடைய வில் மட்டும் அல்ல. அவனுடைய தேரோட்டியாக ஸ்ரீகிருஷ்ணர் இருந்ததுதான். அதேபோல் நம் வாழ்க்கை என்ற தேரிலும் இறைநம்பிக்கை தேரோட்டியாக இருந்தால் எந்தச் சவாலும் நம்மை தோற்கடிக்க முடியாது. இறுதியாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களின் சாரத்தை ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் அது இதுதான். கடமையைச் செய். தர்மத்தில் நிலைநில். மனதை அடக்கு. அகங்காரத்தை விடு. அன்புடன் வாழ். இறைவனை நம்பு. அப்போது வாழ்க்கை வெறும் வெற்றியாக மட்டுமல்ல, அர்த்தமுள்ள ஆனந்தமான பயணமாகவும் மாறும். இந்த ஆன்மீக பயணத்தில் என்னுடன் இணைந்திருந்த உங்களின் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸ்ரீகிருஷ்ணரின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும்.